ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் பவானி வார்டு 1997 படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். ஒரு கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த ஹாஸ்பிட்டலில் பவானி வார்டு 1997 அப்படிங்கிற ஒரு வார்டு இருக்குது. அந்த வார்டில் தான் பேய் இருக்குது. அங்கே எந்த ஒரு பேஷண்ட்டையும் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ண பேய் விடாது, அடித்து கொன்றும். இப்படி செய்திகள் நிறையா பரவுது. இதை புக்காக எழுதணும். ஒருத்தர் புக்காக எழுதுகிறாரு, ஆனால் அந்த பவானி வார்டு புக்கை எழுதும்போது மட்டும் இறந்துடுறாரு. இந்த புக்கை எப்படியாவது எழுதி பப்ளிஷ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி போகுது. இந்த வேலையை நம்ம ஹீரோயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்தில் மாட்டேங்கிறாரு, அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ தான் அமானுஷமான விஷயங்கள் நிறையா வருது. ஹீரோயின் புக்கை எழுத விடாமல் அந்த பேய் பண்ணுது. இப்போ இறுதியில் அந்த ஹீரோயின் எப்படி புக்கை எழுதுகிறாரு, அந்த வார்டில் அப்படி என்ன இருக்குது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இது நடிச்சு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாரர் சீக்வன்ஸும் நல்லாவே இருக்குது. கதை நல்லா இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டில் ஒரு பேய் கதையை சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் எடுத்தோடனே ஒரு டாக்டரு உடனே அந்த வார்டுக்கு இவர் ஆப்ரேஷன் பண்ண போவார், பேய் அடிக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டாக காமிச்சிருக்காங்க. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதுமாரி ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாவே வந்திருக்கு. படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டாக கடைசி வரைக்கும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. வழக்கமான வர பேய் படத்தில் வர்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இவங்க இது ரொம்ப செலவு பண்ணி எடுக்கலை, ரொம்ப பட்ஜெட்டில் எடுத்திருப்பாங்க போல். ஒரு சில ஹாரர் போர்ஷன்லாம் அந்தளவுக்கு அப்பட்டமாக தெரியுது. விஎஃப்எக்ஸ்லாம் அந்தளவுக்கு சரியாக இல்லை, நம்மளை பயமுறுத்தலை. சாதாரணமாக இதில் இப்போ ஹாலிவுட் ரேஞ்சில் எந்தளவுக்கு பயங்கரமான பயமுறுத்தணும், ஒரு பிஜிஎம் போட்டு சும்மா நம்மளை வேறு மாதிரி சீட்டோட நுனியில் வச்சுருக்கணும் இந்த மாதிரி பேய் படமெல்லாம். ஆனால் இங்கே அந்தளவுக்கு அவங்க கொடுக்கல. படத்தில் அந்த மாதிரி சின்சில் எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.